ரைட். எப்பொருள் யார் யாரை கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு. இப்போ இப்போ என்ன நடந்ததுன்னு சொல்லுங்க. ஆஹ், என்ன நடந்தது? அந்த உங்க சுவாசத்தை பத்தி சொல்லுங்க. ஏன்னா அந்த என்ன சொன்னீங்க? அப்படியே சொன்ன என்ன சொன்னீங்க? சுவாசத்துல கெட்ட நாத்தம் அடிக்கிற மாதிரி தெரியுது. ஒரு அப்ப ஒரு கெட்ட கண்டினியூவா தெரியல, ஒரு நேரம் தெரியுது. அப்படின்னா அந்த மூளை நரம்பு மண்டலங்கள் வேலை செய்ய ஆரம்பிச்சிருச்சுன்னு அர்த்தம். அந்த பீனியல் அந்த உடம்பு கெட்டு போனது பூரா எல்லாமே கெட்டு போச்சுன்னு வச்சுக்கலாம் இல்லையா? அப்ப கெட்டு போனது பூரா எல்லாமே ஒரே நேரத்துல எல்லாமே கெட்டு போச்சு, ஆனால் எல்லாமே ஒரே நேரத்துல குணமாகுது. கெட்டு போனது வெவ்வேறு இடம், கெட்டு போனது வெவ்வேறு இடம், எல்லா இடத்துலயும் கெட்டு போச்சு. நீங்க தனித்தனியா வந்து ஒன்னொன்னுக்கு வைத்தியம் பண்ண. இயற்கையில் அப்படி இல்லை, தனித்தனியா ஒண்ணுக்கு வைத்தியம் பார்க்க முடியாது. இயற்கையில வந்து தனித்தனி வைத்தியம் பார்க்க தனித்தனியா வைத்தியம் பார்க்கறது தப்பு. தனித்தனி வைத்தியம் பார்க்கறது முட்டாள்தனம். அதாவது வெள்ளைக்காரம் பண்றது. என்னது? வெள்ளக்காரம் வெள்ளைக்காரம் வந்து முடியாது. வெள்ளைக்காரம் வந்து நோயை குணமாக்க முடியாதுங்க பொழுது எதுக்கு வைத்தியம் பார்க்குற? நோயை குணமாக்க முடியாதுன்னு சொல்லும் பொழுது எதுக்கே போராடி வச்சிருக்கேன் அப்படின்னு அப்படின்னு மருந்து சட்டம் சொல்லுது. அப்படின்னு மருந்து சட்டம் வந்து 51 நோய்களுக்கு உலக சுகாதாரமே அறிவிச்சிருக்கு. உலக சுகாதார மையம், உலக சுகாதார மையம் அங்க இருக்கிற அமெரிக்காவிலே எங்கே இருக்கு இல்லையா உலக சுகாதார மையம். வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன், வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன் வேற ஒன்றும் கிடையாது. அவன் வெள்ளைக்காரன் வந்து இந்த புலன்களை, அதாவது நான் அதை பத்தி பேசுறேன். வெள்ளைக்காரன் வந்து புலன்களை தாண்டாதவன். இப்ப உங்களை கண்ட்ரோல் பண்ற, புலன்களை கண்ட்ரோல் பண்ற, என்னைக்கு அடுத்து நீங்க சாப்பிடணும், புரியுதா? இந்த புலன்களை கண்ட்ரோல் பண்றது உடம்புக்கு நன்மையா மாறுது, மனசுக்கு தீமையா மாறுது. உடம்புக்கு நன்மையா மாறி மனசுக்கு தீமையா மாறுது. மனசுக்கு தீமை தான் கொடுக்கணும், மனசுக்கு தீமை கொடுக்க உடம்பு நல்லதா மாறுது. ஒரு பக்கம் தப்பு பண்ணா ஒரு பக்கம் சரியாகுது, ஒரு பக்கம் சரி பண்ண ஒரு பக்கம் தப்பாகுது, புரியுதா? இப்ப எந்த இடத்துல தப்பு பண்ணணும், எங்க சரி பண்ணணும்னு தெரிஞ்சு போச்சு. அப்ப மனசுக்கு செருப்பால் அடிக்கணும். மனம் போன பக்கம் விட்டு அடிக்கணும். மனதை செருப்பால் அடிக்கணும். மனதை செருப்பால் அடிச்சு நான் வந்து உடம்புக்கு கருப்பட்டி கொடுக்குறேன். இப்ப வந்து இப்பதான் சுவாசத்தான் நீ போக போக நாற்றம் தெரிய ஆரம்பிக்கும், போக போக நாற்றம் தெரிய ஆரம்பிக்கும். எப்ப நாற்றம் தெரியுதோ உங்களுடைய எல்லா பிரச்சனைகளுமே தன்னை தன்னை தூய்மைப்படுத்தி ரீஜெனரேட் ஆகுது. என்னது? ரீஜெனரேஷன். ரீஜெனரேஷன் தான் மறு உற்பத்தி. என்னது? மறு உற்பத்தி. இப்ப சொன்னா பாருங்க, எலக்ட்ரான் செத்து போச்சு, அப்புறம் பார்ட்டிகல் செத்து போச்சு, அணுக்கள் செத்து போச்சுன்னு சொல்றாங்க. அத்தனையும் பொய், அத்தனையும் பொய். அப்படின்னா ஆள் செத்து போயிருக்கணும். அப்ப அன்னைக்கு அணுக்கள் செத்து போனா ஆள் சாக வேண்டியதானே? ஏன் சாகாம இருக்கிறேன்னா, இல்ல உடம்பு வந்து எதையும் தாங்கி வளரக்கூடியது, எதையும் தாங்கி வளரக்கூடியது. அப்போ சுத்தம் பண்றப்ப இன்னும் நல்லா வளர ஆரம்பிக்கும். இப்போ இந்த நோயோடய நீங்க உயிரோடு இருந்திருக்கீங்கன்னா சுத்தம் பண்ணும்போது என்ன ஆகும்? இன்னும் நல்லா இருக்கும். இப்ப நீங்களே சொல்றீங்களே இல்லையா, இந்த சுத்தம்ங்கிறது 2000 ஆண்டு இருக்கிற பழக்கம் தான். இடையில 2000 ஆண்டு மறந்து போச்சு. இந்த மறந்து போய் நம்ம கூத்தடிக்க 2000 ஆண்டு தமிழர்கள் வந்து தப்பான வழியில போயிட்டாங்க. இந்தியாவில் இருக்க அத்தனை பேரும் தமிழர்கள் தான். இந்தியாவில் இருக்க அத்தனை பேருமே, இந்த 140 கோடி பேரும் தமிழர்கள் தான். இவன் ஓரமா ஒதுங்கிட்டான். சித்தர்கள் பூரா காடு ஓரமா ஒதுங்கிட்டான். இவன் சொன்னா கேட்க மாட்டான், இவன் ஊதாரி முண்டோம் அப்படின்னு ஒதுங்கிட்டான். ஒதுங்கிட்டு இருக்கும் பொழுதுதான் இப்படி இந்த பிரச்சனை வருது. அப்ப அந்த மூலத்தை வந்து நம்ம படிக்காம விட்டுட்டோம். நம்ம அந்த படிக்க நம்ம வெள்ளைக்காரன் உள்ள வந்து கெடுத்து போட்டோம். வெள்ளைக்காரனுடைய நோக்கம் என்ன தெரியுமா? வெள்ளைக்காரன் வந்து நீ வந்து பாஸ் மார்க் வாங்கணுமே தவிர எதையும் ஆராய்ச்சி பண்ணக்கூடாது. என்னது? ஆராய்ச்சி பண்ணக்கூடாது. ஆராய்ச்சி பண்ணக்கூடாது. நீ ஐஏஎஸ் படிக்கலாம், ஐசிஎஸ் படிக்கலாம், போய் பதவியில் உட்காந்துக்கலாமே தவிர ஏன் எதுக்கு எப்படின்னு கேள்வி கேட்கக்கூடாது, ஆராய்ச்சி பண்ணக்கூடாது. சம்பளம் வாங்கிட்டு மூடிட்டு இருக்கணும். என்னது? சம்பளம் வாங்கிட்டு மூடிட்டு இருக்கணும். மூடிட்டு கீழே ஒரு கையை மேல வச்சு மூடிட்டு இருக்கணும். போய் அமைச்சருக்கு கார் திறந்து விடணும். என்னது? அமைச்சருக்கு கார் திறந்தணும். அமைச்சருக்கு கீழே வேற ஏதாவது இருந்தா கழுவி விடணும். அவர் அமைச்சர் கோமணத்தை துவைச்சு போடணும். அமைச்சர் பொண்டாட்டி கோமணத்தை துவைச்சு போடணும். அமைச்சரோட பாவாடைக்கு நீ நூல் கிழிச்சு தைச்சு கொடுக்கணும். இதுதான் வந்து வெள்ளைக்காரனுடைய திட்டம். வெள்ளைக்காரனுக்கு கால் கழுவு அந்த வெள்ளைக்காரன் சிஸ்டத்தை தான் நம்ம ஐஏஎஸ் படிக்கிறோம், ஐசிஎஸ் படிக்கிறோம், ஐபிஎஸ். அதனாலதான் மானம் கெட்டு மரியாதை கெட்டு ஒழுக்கம் இல்லாம வாழ்றதுக்கு காரணம் இதேதான். பொதுமக்கள் தப்பு பண்ணா அவன் நம்மளை கொலையே செய்யறான். ஆனா அதே ஐஏஎஸ் ஐபிஎஸ் தப்பு பண்ணா நாம கொலை செய்யறது இல்லை. அதுக்கு உதாரணத்துக்கு பாத்தீங்கன்னா, இப்ப சமீபத்துல அந்த ஒரு கோயில் காவலர் அடிச்சே கொண்டாங்க. கோயில் காவலரை அடிச்சே கொண்டாங்க. யாரு கொண்டாங்க? போலீஸ் காவல் அரசாங்கத்தை அடிச்சு கொண்டுச்சு. அரசாங்கம் தான் அடிச்சு கொண்டுச்சு. ரெக்கார்ட்ல மாட்டிக்கிட்டான். நீதிபதி டக்குன்னு பிடிச்சிட்டாரு. அந்த ரெக்கார்டு ஒரிஜினல் ரெக்கார்டு வந்தங்காட்டி அந்த 5 பேத்துக்கு மரண தண்டனை அவன் தப்பிக்க முடியாது.
5 பேருக்கு மரண தண்டனை உறுதிதான். என்னது? உறுதி, மரண தண்டனை உறுதி. அல்லது மரண தண்டனைக்கு நிகரான சாகு வரை ஜெயில் தண்டனை. என்னது? சாகும் வரை ஜெயில் தண்டனை. அதுதான் கிடைக்கும் எல்லாத்துக்கும். சாகு எப்படி இந்த சாகும் வரை தண்டனை தான் கரெக்ட். சாகும் வரை தண்டனை தான் கரெக்ட். அவன் உடனே தூக்குல சாகக்கூடாது. அப்ப அந்த 5 பேர்த்துக்கு சாகு வரை தண்டனை உறுதியாயிடுச்சு. இப்ப அந்த அண்ணா படுகளுக்கு ஒரு பெண்ணை வந்து தகராறு பண்ண, அவனுக்கு சாகு வரை தண்டனை. பொள்ளாச்சியில 100 அதிமுக காரன் பூரா கெடுத்திருக்க. அதிமுக காரன் எல்லா கட்சிக்காரன் பூரா இந்த அயோக்கியத்தனம் பண்ணுவானுங்க. எல்லா கட்சிக்காரனும் அயோக்கியம் பண்ணுவான். விபச்சாரத்தில் நம்பர் 1 கட்சிக்காரன். எல்லா கட்சிக்காரனுமே விபச்சாரத்தில் நம்பர் 1. எல்லா கட்சிக்காரனுமே விபச்சாரத்துல நம்பர் 1. அப்ப அன்னைக்கு அதிமுக குற்றம் சொன்னா எல்லாரும் அப்படித்தான். அதிமுகவும் தப்பு பண்ணும், திமுகவும் தப்பு பண்ணும், கட்சினா தப்பு பண்ணும். கட்சினாவே தப்பு பண்ணும். இது நல்ல, ஏன்னா எல்லாம் மனுஷன் தானுங்க. எல்லாருமே மனுஷன் தானே. பிஜேபி இருக்க அத்தனை பேருமே ஊழல் வியாதிகள் தான். பெண் பாலியல் புகார் இல்லாத பிஜேபி காரனே கிடையாது. பாலியல் புகார் இல்லாம சொன்ன மானக்கேடா இருக்கு. என்னது? எவனுக்கு எலிஜிபிள் கிடையாது. எல்லாம் மானக்கேடு. எல்லாம் பல ஆயிரம் பேர் திருடி வச்சிருக்கானுங்க. இவனெல்லாம் சட்டம் படிச்சிட்டு இருக்கானு. அதனாலதான் இது யாருடைய வேலை தெரியுமா? இயற்கை இப்படி எல்லாம் மனிதனை கேவலப்படுத்தும். பேருதான் திமுக, பேருதான் பிஜேபி, பேரு எல்லாரும் ஒரே இடவுதான். எல்லாரும் நல்லா புரிஞ்சுக்க. மனம், அறிவு, இதுதான், வேற ஒண்ணும் இல்லை. என்னது? மனம், அறிவு. இப்ப மூக்குல சுவாசம் வர ஆரம்பிச்சிருச்சு. மூக்குல சுவாசம் வர ஆரம்பிச்சிருக்கு. மூக்குல நாற்றம் தெரிய ஆரம்பிச்சிருக்கு. சரியா? லேசா ஒரு 1/2% தூக்கம் வந்திருக்கு. லேசா 1/2% வந்திருக்கு. அப்படித்தானே? இல்ல தூங்காம ராத்திரி பூரா சார் இது வரைக்கும் தூங்கலைன்னு சொல்ல முடியும். இது வரைக்கும் தூங்கவில்லைன்னு சொல்ல முடியுமா உங்களால? அப்படி சொல்ல முடியும். அப்போ 1% இம்ப்ரூவ்மெண்ட் வந்திருக்குது. மூக்குல நாட்டம் வர ஆரம்பிச்சு பாருங்க. மூக்குல இப்பதான் அந்த அழுகல் நாத்தம் மூக்குல வருதுங்கிறாரு. என்ன நாத்தம்? அழுகல் நாத்தம். அப்படின்னா இது வரைக்கும் அழுகி போனதே தெரியாம இருந்திருக்கு இது வரைக்கும். ஆனா நல்ல வேலை சாகுல. நல்ல வேலை சாகவில்லை. சார் அழுகல் நாத்தம் தெரியலாமே சாவு உறுதின்னு அர்த்தம். என்னது? அழுகல் நாத்தம். அப்ப சுற்றுச்சூழல் என்ன நடக்குதுன்னு தெரியாமையே உள்ள பாருங்க. 2 விஷயம் இருக்கு. உள்ளேயும் அழுகி போய் கிடக்குது, வெளியும் அழுகி போய் கிடக்குது. வெளியே குப்பத்தட்டில் அழுகி கிடக்குது, வெளியே இருக்கிற நாத்தம் தெரியாது. உள்ள கெட்டு போறதுன்னு தெரியாம நீ வாழ்ந்துட்டு இருக்கிற. அதனாலதான் அவனுக்கு எதுவுமே தெரியலன்ட்டான். ஏன்னா வெள்ளைக்காரன் வந்து உள்ளே இருக்கிற அழுகலை எடுக்க தெரியாது. அவனுக்கு பல்லு விளக்க மட்டும்தான் தெரியுமே தவிர இந்த 32 அடி நீளத்தை குடலை விளக்க தெரியாது. அதனாலதான் அந்த முண்டை என்ன பண்ணிட்டான்னா உண்மை எழுதிட்டேன். எனக்கு வந்து 51 நோய்களை தீர்க்க முடியாது, 51 நோய்களை தீர்க்க முடியும் சொல்லிட்டு யாரு போர்டு போடக்கூடாது. என்னது? போர்டு வைக்க கூடாது. போட்டுருவானா 51 நீருக்கு தீர்க்கப்படும் போட்டான்னு வச்சு புருஷ அரசாங்கமா கைது பண்ணி உள்ள வச்சு நீ என்ன திருட்டுமா, நீ என்னமோ கொள்ளையிடு, எவ்வளவோ திருடு, என்னமோ பண்ணு, நோயை குணமாக்குன்னு போர்டு வைக்க கூடாது. சூப்பர் டாக்டர், ஸ்பெஷல் டாக்டர் அப்படிலாம் போடக்கூடாது. என்னது? சூப்பர் டாக்டர், ஸ்பெஷல் டாக்டர் அப்படிலாம் போடக்கூடாது. அப்படிலாம் போட்டானா அது சட்டப்படி குற்றம். போட்டிருக்காங்களே ஸ்பெஷலிஸ்ட், அதெல்லாம் தப்பு. அதுல தப்பு போடக்கூடாது. அதுல நோய் வராம இருக்கிறதுக்கு தான் வழி சொல்லணும். நோய் வராம இருக்கிறதுக்கு தான் வழி சொல்லணும். கண்ட்ரோல் பண்றதுல எல்லாரும் கண்ட்ரோல் பண்ணலாம். நோய் வராம இருக்கிறதுக்கு என்ன வழி? என்னது? சரி, ஆமா, கார்டியாலஜி ஸ்பெஷலிஸ்ட்ங்கிறேன், நியூராலஜி ஸ்பெஷலிஸ்ட். நீ அப்புறம் அதே நோயில நீ சேர்த்து போயிருக்கிற. என்ன ஸ்பெஷலிஸ்ட்? எதுல ஸ்பெஷலிஸ்ட்? எத்தனை பேர்த்த காப்பாத்தி இருக்க? நீ கண்டுபிடிச்சியா? ஸ்பெஷலிஸ்ட்னா என்னது? எதுல ஸ்பெஷல் சொல்லு. எத்தனை பேர்த்த காப்பாத்தி இருக்கிற? பதில் இல்லைங்க. எத்தனை பேர்த்த காப்பாத்தி எத்தனை 100 வருஷம் வாழ்ந்துருக்கானே அவனாச்சு. ஒரு மனிதன் 120 ஆண்டு வாழணும்னு இருக்குது. இப்ப 105 ஆண்டு, 107 ஆண்டு, 110, ஜப்பான்ல 115, 120 போயிட்டு தான் இருக்குது. அப்ப 120 கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. 120 கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. இப்ப இவ்வளவு பேசுற பெரியாரு 97 வருஷம் உயிரோடு இருந்திருக்காரு. 97 வருஷம் அந்த உயிரோடு இருந்திருக்காரு. நோயோட தான் இருந்திருக்காரு. ஏன் ஜாகல இருந்தாலும்? அவர் கிட்னி ஃபெயிலியர். அவர் இறைச்சி சாப்பிட்டு கிட்னி ஃபெயிலியர் ஆயிடுச்சு. இறைச்சி சாப்பிட்டு ஆமா, அரிசி சோறு திங்கிறவனுக்கு கிட்னி ஃபெயிலியர் வரும். அப்புறம் இந்த ரசஞ்சோறு திங்கிறவனுக்கு கிட்னி ஃபெயிலியர் வரும். பழைசோறு திங்கிறவனுக்கு கிட்னி ஃபெயிலியர் வரும். நல்ல கோழிக்கறியும் மாட்டுக்கறியும் திங்கிறவனுக்கு கிட்னி ஃபெயிலியர் வரும். புரியுதா? ஆக அவர் குற்றவாளி கிடையாது. உணவே குற்றம். இது
அவரும் சோத்து பிரியர் தான். அவரு சோறு வேண்டாம் சோத்து பிரியர் தான் அவரு. ஆமாங்க பிரியாணினா புல் கட்ட வேண்டியது தானே. ஆமாங்க ஆமாங்க அது என்ன பிரியாணினா பாருங்க, நீ ஒண்ணும் இல்லை, எவனாச்சு கல்யாணத்துல பிரியாணி போடுறேன்னு சொல்லி பாருங்க, அண்ணா மாப்பிள்ளை மச்சின்னு ஓடுவோன்னு ஓடுவானுங்க. அது அப்பதான் சொந்தம் கொண்டாடுறது. என்னது கட்டி பிடிச்சிக்கிறது. என்ன கிலோ 600 ரூபாய்க்கு விற்குதுங்க, ஒரு கிலோ 600 ரூபாய்க்கு பிரியாணி விற்குது, கறி விற்குது. அதை ஓசையில சாப்பிட கூப்பிட்டு என்ன வலிக்குதா அவனுக்கு, அவனை போய் கட்டுக்க சாராயத்தை வாங்கிட்டு போறது. என்னது சாராயத்தை வாங்கிட்டு போற கல்யாணம் நான் பாக்குறேன்ல. கல்யாணத்துக்குள்ள என்ன விட்டு வெட்டணும், ஓசையில கூப்பிட்டுருக்க மான வெக்கம் சூடு சொரணை எதுவுமே. அதே கறி சோறுனா உடனே காலில் விழுந்துடுறான். என்னது ஆமாங்க ஆமாங்க மான வெக்கம் சூடு சொரணை எதுவுமே கிடையாது இந்த இந்த மானம் கெட்டவனுக்கு. எப்படி ஒரு அடிக்ட் ஆயிருக்குது இருக்கிற பாருங்க சாப்பாட்டுக்குங்க, அந்த சுவைக்குங்க. மான வெக்கமே கிடையாதா? அது வெக்கமான பார்த்தா சோறு கிடைக்குங்களா, அந்த கொஞ்ச நேரம் சுகம், அவ்வளவுதான் பிரச்சனை. அப்ப மானத்தை வித்துட்டீங்கன்னு சொல்லுங்க. ஆமாங்க 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 வள்ளுவர் எழுதுறாரு, வள்ளுவரு கட்டுமே எழுதுறாரு. ஏண்டா இப்படி இப்ப நாக்கு ருசிக்காக நீ இப்படி பண்ணலாமா, உனக்கு மான வெக்கம் சூடு சுரணையா இருக்கான்னு வள்ளுவர் எழுதுறாரு. நாக்கு ருசிக்காக உன் உயிரவே கொடுத்துட்றான். நாக்கு ருசிக்காக தன்னுடைய நோய் இது விபச்சாரம் இல்லையா? எவன் தன்னைத்தானே கொலை செஞ்சுக்கான விபச்சாரி தான். தன்னைத்தானே கெடுத்துக்கொள்ள விபச்சாரின்னு எழுதுமே அர்த்தம், தவறான செயல் செய்யறோம்னு அர்த்தம். அதுக்கு வெவ்வேறு பொருள் சொல்றான். அந்தந்த இடத்துக்கு தகுந்த மாதிரி பொருள் மாறும். அந்தந்த இடத்துக்கு தகுந்த மாதிரி பொருள் மாறும். அது ஒரு இடத்துல விபச்சாரம் ஒரு பொருள், இன்னொரு இடத்துல விபச்சாரம் ஒரு பொருள், இன்னொரு இடத்துல விபச்சாரம் ஒரு பொருள், இன்னொரு இடத்துல ஒரு ஏங்க அதிகமா பொண்டாட்டி கட்ட விபச்சாரம்னு சொல்றான். இப்ப மன்னர்கள்லாம் பாத்தீங்கன்னா 50 பொம்பளை வச்சிருந்தானுங்க, அது விபச்சாரம் பெண் என்னது? மன்னர்களுக்கு 50 பொண்டாட்டி. எத்தனை பொண்டாட்டி கேட்டா அந்த புறமாமா என்னடா நொந்த போறான் விபச்சாரம் பண்றதுக்கு. எல்லா பொம்பளை ஊருக்கு பொம்பளையில கொண்டு வச்சுக்குவானுங்க. ஊருக்கு பொம்பளைகளுக்கு போரும் பிடிச்சி வச்சுக்க. மானங்கட்ட படப்பு. ஒருத்தன் கூட ஒழுக்கம் கிடையாது. ஒருத்தன் கூட. இவங்கதான் இவங்கதான் வேந்தர்கள், நாட்டை காட்டுற வேந்தர்கள். இவங்க நாட்டை காக்குற வேந்தர்கள். என்னடா வேந்தர்? அரண்மனையில 1000 பொம்பளை வச்சுக்கிறது வேந்தர். ஏண்டா இருந்ததா இல்லையா? எல்லாரும் பண்ணி ராமநாதபுரம் மகாராஜா ராமநாதபுரமா என்ன ராமநாதபுரம் சேதுபதி மகாராஜுக்கு 52 பொண்டாட்டிங்கிறான். என்னடா நீ அப்புறம் ஒரு 52 பொண்டாட்டியாமா ராமநாதபுரம் சேதுபதி மகாராஜா அப்படின்னு சொல்றாங்க. அவருக்கு எத்தனையோ பொண்டாட்டியாமா, எத்தனையோ பொண்டாட்டியாமா. சரி அதெல்லாம் இருக்கட்டும். சரி இப்ப நான் விஷயத்துக்கு வரேன். எதுக்கு சொல்றோம்னா, நான் எதுக்கு இவங்கெல்லாம் போட்டு கிழிக்கிறேன்னு சொன்னா, எல்லாமே இந்த மேல்நிலை பத்தி பேசுறப்போ கீழ்நிலை பத்தி பேசி ஆகணும். புரியுதா? அப்ப நம்ம ஒழுக்கம், அதுதான் ஒழுக்கம் விழுப்பம் தரடான் ஒழுக்கம் உயிரினு ஓம்பப்படும். சரியா? இப்ப நான் திருப்பி வர்றேன். இப்ப நீங்க பயிற்சி பண்ணிட்டீங்க. சாயங்காலம் என்ன 3 மணிக்கு என்ன பண்றீங்கன்னா, உங்களுக்கு பிடிச்சமான சைவ சாப்பாடு, உங்களுக்கு என்ன சைவ சாப்பாடு அது சாப்பிட்டுக்கலாம். என்ன சைவ சாப்பாடு பிரியுமோ அது சாப்பிட்டுக்கலாம். ஒன்றும் தப்பு கிடையாது. என்ன சைவ சாப்பாடு ரிலாக்ஸ். நீங்களும் ரிலாக்ஸ் விட்டாச்சு. நீங்க என்ன வேணாலும் சைவ சாப்பாடு சாப்பிட்டுங்க, வயிறு அளவு சாப்பிட்டுங்க. இல்லையா நான் சொல்ற மாதிரி சாப்பிட்டாலும் சரியே, நீங்க சொல்றது சாப்பிட்டாலும் சரியே. நீங்க சொல்றது சாப்பிட்டீங்கன்னா கொஞ்சம் லேட் ஆகும், நான் சொல்றது சாப்பிட்டே சீக்கிரம் குணமாகும். சரிங்க. இந்த முடிவு உங்க கையில கொடுத்தாச்சு. நீ விருப்பப்படி சாப்பிட்டீங்கன்னா இன்னும் நீ ஃபீஸ் கட்டிட்டே இருப்பேன், நான் ஃபீஸை வாங்கிட்டே இருப்பேன். நீ எப்ப டாக்டர் சொல்றது கேட்கணும், எனக்கு எப்படி ஃபீஸ் வந்துட்டே இருக்கும்ல, அதே மாதிரி எனக்கு வந்துட்டே இருக்கும். நீங்க சொல்றது நான் சொல்றது கேட்டீங்கன்னா விடுதலை. நான் இப்படித்தான் இருப்பேன், அப்படியே இருந்துட்டு இருக்கு. இதெல்லாம் நீ எனக்கு மெடிக்கல் ரிப்போர்ட் தாபரமா, எனக்கு மெடிக்கல் ரிப்போர்ட் கட்டாயம் வேணும். 30 நாள்ல ஒழுங்கா வந்தாகணும். அப்புறம் பிடிக்கலாம் மண்டையில சாத்து அந்த அறிவு கட்ட ஏற்கனவே சொல்லியிருக்குல்ல, சொல்லதை செய்யலடான்னு சொல்லியிருப்பேன் இல்லையா? அப்படி நானே ஏன்னா இந்த புத்தகத்தைப்படி நீ நடக்கலைன்னா அப்புறம் அது குற்றம் உன்னுடையது தான். ஏன்னா இது பப்ளிக்ல பேசுறேன், புரியுதுங்களா? ஏன்னா டிசிப்ளின் தான் முக்கியம், ஒழுக்கம் தான் முக்கியம். என்னது உணவு ஒழுக்கம் இல்லைன்னா உள்ள வரவே கூடாது. அதே நேரத்துல பசியும் கண்ட்ரோல் பண்ணணும். பசிங்கிறது விஷம்னு புரிஞ்சுக்கங்க. பசிக்கு எதை போட்டாலும் விஷம். நீ இட்லி போட்டாலும் விஷம், அமிர்தம் போட்டாலும் விஷம், உயர்ந்த தேனை போட்டாலும் விஷம், உயர்ந்த கருப்பட்டி போட்டாலும் விஷம் தான். இந்த கருப்பட்டியும் தேனும் வேறு உணவு பழக்கத்திலிருந்து இன்னொரு உணவு பழக்கத்தை மாற்றுவதற்காக சொல்லப்பட சூழ்ச்சி, சொல்லுகின்ற சூழ்ச்சி. இப்ப புரியுதா? கருப்பட்டி உயர்ந்ததும் கிடையாது, தேனும் உயர்ந்ததும் கிடையாது. புரியுதா? நான் சொல்றது புரியுதா இல்லையா? ஒரு உணவு பழக்கத்திலிருந்து இன்னொரு உணவு பழக்கத்துக்கு தப்பி, பீடியிலிருந்து சாராயத்துக்கு மாற, சாராயத்திலிருந்து சிகரெட்டுக்கு மாற, அந்த மாதிரி தான்.
படிப்படியே மாத்தணும். படிப்படியே என்ன பண்றேன், மாத்திட்டு வர்றேன். படிப்படியே மாத்திட்டு வர 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 உடம்பு என்ன ஆகுதுன்னா நன்மையா மாறுது. இப்ப மூக்குல நாத்தம் வந்திருக்குது. இந்த மூக்குல நாத்தம் சாதாரண விஷயம் இல்ல. மூளைக்கு கீழே, உச்சிக்கு பின்னாண்ட, மூளைக்கு கீழே, இந்த நெத்தி மண்டைக்கு பின்னாண்ட அப்படி கூட்டல் குறைவேர் போட்டேன்னு அங்கதான் யார் உட்காந்துருக்காங்க தெரியுங்களா? அந்த மனோன்மணிங்கிற அந்த பீனி இருக்க 3ஆம் கண்ணு 7ஆம் கண்ணு ஏமாத்துறான் பாருங்க. இப்ப கண்ணை கட்டிட்டு தெரியுதுங்கிறான். செருப்பால் அடிக்கிறான். அவட என்னது, செருப்பால் அடிக்கணும். இப்படி கண்ணை கட்டிட்டோமா 3ஆம் கண் தெரியுமா, அவட செருப்பால் அடிக்கணும். உனக்கு இல்ல என்னது, எப்படி சொல்லி நம்ப வச்சிருக்காங்க. அறிவு கட்ட முண்டாங்க. சரி அப்படியே சரி, கண்ணை கட்டிட்டு உட்காந்து சக்கரை நல்லா ஆயிருமாடா அறிவு கட்ட முண்டாமே. உங்களை பார்க்காம நோய் குணமாக்குதே இல்லையா? அவங்க பார்க்கவே மாட்டேன். எங்களை வந்து தொடவே கூடாது. எங்களுக்கு வந்து யாரையும் தொடக்கூடாது. என்னது, தொடவே மாட்டேன். நாங்க யார் தொடாமே நோய் எப்படி குணம்? இவங்களை பார்த்ததே இல்லை, பாரு நோய் குணமாயிட்டு இருக்குது. தொட தேவையில்லைங்க, தொடக்கூடாது. என்னது, தொடக்கூடாது. ஏழை பெற்ற குழந்தையா இருந்தா கூட அறிவுரை தான் சொல்லணும், தொடக்கூடாது. பெற்ற குழந்தையா இருந்தா நான் அறிவுரை தான் சொல்லணும், சரிங்க. தொடக்கூடாது. என் பொண்ணு நான் தொட்டே பேச மாட்டேன். என் பொண்ணு பெரிய பொண்ணையும் தொட்டு பேச மாட்டேன், சின்ன பொண்ணையும் தொட்டு பேச மாட்டேன். அறிவிலேயே கொடுக்கணும். என்னது, அறிவிலேயே கொடுக்கணும். என் பொண்ணு தொட்டு பேசுறது கிடையாது, அடிச்சு பேசுறது கிடையாது, ரெண்டு பேர்த்தையுமே. ஆனா எப்படி டிசிப்ளின் எப்படி இப்படிதான் சொல்லுவேன். இதை வெங்கடேசனை வச்சுதான் சொல்லுவேன். நேரம் வெங்கடேசனை பிடிச்சிக்குவேன். பிடிச்சி உள்ளுக்குள்ள திருகுவேன். அப்படியே இந்த கிட்டியில் அப்படி சாறு அப்படின்னு பிடிச்சி திருகு எடுத்துருவேன். என்னது, என் பொண்ணு சொல்லு, எங்க அப்பாட்ட அடியெல்லாம் வாங்க தேவையில்லைங்க, அறிவுரை வாங்கினா போதுங்க, புளிஞ்சு எடுத்துட்டு வருப்பாரு. என்னது, அப்படித்தான் புளியணும். அதாவது வள்ளுவர் சொல்லுவாரு, சொல்றதை கேட்பவன் பெரிய அறிவாளி, சொல்றதை கேட்கறவன் அறிவாளி, சொல்றதை கேட்காம இருக்கிற மாதிரி அவனை முட்டாள்னு எழுதியிருக்காரு வள்ளுவர். அது மட்டும் இல்ல, சொல்ல கேட்கலையா அவனை சாறுல புளியற மாதிரி புளிய சொல்றாரு, திருக்கி சாறு எடுக்க சொல்றாரு. அதுக்கு அழகா ஒரு குறள் சொல்றாரு, சொல்ல பயன்படுவோர் சான்றோர், சொல்ல பயன்படுவோர் சான்றோர். சொல்லும் பொழுதே புரியுதா இல்லையா? சொல்ல பயன்படுவோர் சான்றோர் சொன்னா பெரியவங்க கேட்பாங்க. சின்ன புத்தி இருக்கிற பாரு, அவனை சாறு புளியற மாதிரி கிட்டில வச்சு புளியிடாங்கிறாரு. அப்படியே போட்டுக்காரு. கரும்பு எப்படி கசக்குறீங்களோ, எதை கரும்பு சாறு எடுக்கிற மாதிரி புடிச்சு கசக்கடா அப்படிங்கிறார், எழுதியிருக்காரு. சொல்ல பயன்படுவோர் சான்றோர் கரும்பு போல் கொண்ட பயன்படும் கீழ். கரும்பு எப்படி கொண்டுனா அந்த சாறு வருது, அந்த மாதிரி கீழ் மக்களை புளியிடாங்கிறாரு. அப்ப நீ கீழ் மக்களா மேல் மக்களா நீ முடிவு பண்ணிக்கொள். கீழ் மக்களா இருக்கிறங்க, அப்ப ரெண்டாவது மேல் மக்களா மாறிக்கிறோம். மாறலைன்னா அப்புறம் கிட்டி, மாறலைன்னா பனிஷ்மெண்ட் தான். காசும் போயிரு, சாபம் வந்துரு, நோவும் வந்துரு, போவேட. அப்புறம் மாமா மச்சா போடாட்டு போயிட்டே இருக்கு சங்கு. நான் உங்க ரெடியா நீங்க செத்தீங்கன்னா உடனே கடா வெட்டிடுவாங்க. நீங்க எப்ப சாகுறீங்களோ அப்பவே கடா வெட்டுவாங்க. என்னது, உயிரோட இருக்கிறவருக்கு அக்கா பொக்காம்பா, செத்து போனதுக்கு அப்புறம் கடா உடனே வெட்டும்பா. அப்புறம் 5 நாளைக்கு பயந்துக்குவாங்க. ஆவியாக்கி இது வந்து புடிச்சுக்கிட்டு என்ன பண்றதுன்னு அது வேற பயந்துக்குவாங்க ஒரு சிலரு. அது இருக்கட்டும், என்ன ஆவியா வந்து புடிச்சுக்கிறமா? நீ கரியாவி வச்சிருக்க. எப்படா 16ஆம் தேதி வரும், எப்ப ஆடு வெட்டலாம் கோழி வெட்டலாம்? மாமன் வீட்டுல பிடிக்கலாமா, மச்சன் வீட்டுல பிடிக்கலாம், நம்ம அந்த ஆட்டை பிடிக்கலாமா, அந்த ஆடு வேண்டாம் இந்த ஆட்டை பிடிக்கலாமா? எங்க அப்பா என்ன கற்பனை. உயிரோட இருக்கிற வரைக்கும் அக்கா போக்கா எல்லாம் உசுறு போனா எதுக்கு மரியாதையே கிடையாது. அப்புறம் உங்க பேரை வச்சுட்டு வருஷம் வலிச்சு திம்பாங்க. உங்க பேரை வச்சுட்டு வருஷம் 40ஆம் நாள் 80ஆவது நாள் 6ஆவது மாசம் 1ஆவது வருஷம் ஆடி இப்படியே வச்சு தின்னுக்கிறத வேலை. எப்படியா என்ன இது என்ன விஷயம்னு கேட்டீங்கன்னா, இயற்கை என்ன பண்ணுதுன்னா, எப்படியாவது அவனை ஜீரண நேரம் சுரக்க வைக்கணும், எப்படியாவது ஆகாரத்தை திங்க வைக்கணும், எப்படியாவது அவனை சாகடிக்கணும். அப்ப இயற்கை என்ன பண்ண தெரியுமா, எல்லா ரூபத்திலும் உள்ளவர். என்னது, இத புரிஞ்சுக்குங்க. பொண்டாட்டி ரூபத்துல வரும், புள்ள ரூபத்துல வரும், மாமியா மச்சா கொழுந்தா நந்தனா நாத்தா நண்பர் ஃப்ரெண்ட் எல்லா வடிவத்திலும் இந்த தீய சக்தி உள்ள வரும். அப்ப நீங்க என்ன இருக்கணும், அவனை எல்லாரும் தீய சக்தியை பார்த்து பழகணும். எல்லாமே பாத்தீங்கன்னா அவன் ஓடுறா அப்படி கண்ணிலே ஆகாதப்பா போடுடா சாமி. விட்டதடி ஆசை விடாம்படத்து ஓடோட, விட்டதடி ஆசை விடாம்படத்து ஓடோடுங்கிற மாதிரி ஆசை விட்டதடி சட்டி சுட்டதாடா கை விட்டதடாங்க, அதோட நிறுத்து. இதுதான் நீ. அதனாலதான் தனித்து இயங்குற. ஏன் இந்த போடு போடுறேன்னு கேட்டீங்கன்னா, நீ தப்பித்தாக வேண்டும். நீ எங்கிட்ட வந்துட்ட, நான் 1 மாசம் ரிசல்ட் எடுத்தாகணும். 1 மாசத்துல
ரிசல்ட் எடுத்தாகணும். ரிசல்ட் எடுத்தாலும் பிளட் நீ நார்மலுக்கு வந்தாகணும். பிளட் ஃபர்ஸ்ட் ரிப்போர்ட் குட்டா வரணும். இப்பவே பாஸ் மார்க் வாங்கிட்ட, நீ 1% வாங்கிட்ட. 1% ஐயா 3 மணிக்கு நீ விரும்புற சாப்பாடு சாப்பிட சொல்லிடு. நீ விரும்புற சைவ சாப்பாடு சாப்பிட சொல்லிடு. இதுக்கு மேல என்ன பண்ண? இதுக்கு மேல என்ன சுதந்திரம் கொடுக்க முடியும்? அப்பளம் வச்சு சாப்பிடு, ஊறுகாய் வச்சு சாப்பிடு, ஒரு வடை வச்சு சாப்பிடு. அப்புறம் என்ன வேணும்? ஒரு இனிப்பு வச்சுக்கோ. நீ யாரு வேண்டாங்கிறாங்க? ம். சாப்பிட 6 மணிக்கு மேல நிறுத்து. பசி இல்லையா கம்முனு. பசி இல்லைன்னா வயிற்ற நோண்டக்கூடாது. பசி இல்லைன்னா வயிற்ற நல்ல மாட்டுக்கு நல்ல மாட்டுக்கு ஒரு சூடு, மானங்கட்ட மாட்டுக்கு 1000 சூடு. நல்ல ம். மாட்டுக்கு ஒரு சூடு, மானங்கட்ட மாட்டுக்கு எத்தனை சூடு போட்டாலும் ஏறாது. அப்ப நல்ல மாடை மானங்கட்ட மாடை நீங்க முடிவு பண்ணிக்கணும். சரிங்க. இது எல்லாத்துக்கும் செயற்படிங்க. விளையாட்டு இல்லைங்க. இதை பார்க்கறவனுக்கு பூரா மாவனே போற இனியன்ட்டு போட புளிஞ்சு எடுத்துருவாங்க. நான் எதுக்கே புளிஞ்சு எடுக்கிற? தத்துவத்தை பேசுனா புரிஞ்சுக்கோ. சொற்கர்லயே விளையாடணும், சொல்லலே விளையாடணும். இல்லைன்னா வா என் கூட 10 நாள் இரு. நீ வா, நீ என் கூட. தமிழ்நாட்டில் இருக்கிற இயற்கைவாதிகள் என்னோட 10 நாள் இருக்க சொல்லுங்க பார்க்கலாம். ஒருத்தன் இருக்க முடியாது, ஒரு நாள் இருக்க முடியாது. என்னது? முடியாதுங்க. நான் வேணும்னே வெயில் நடப்பேன், வேணும்னு இவனுக்காக வெயிலே மலை மேல ஏறுவேன். எவன் என்னோட 10 நாள் தங்குறேன்னு வர்றானோ அவனை சங்கடி கொடுமுல்ல, ஆமாங்க ஆமாங்க. அவனை சங்கடி கொடுமுல்ல. அப்ப வேணும்னே திருச்சி மலை ஏறலாமே, எங்க உயர அந்த மலை ஏறலாமே, விட்ட கிட்டு ஏறுவேன். ஏறேன் அவனை என்ன தின்னு போட்டு வந்திருக்கு பரதிச்சு பயல. என் கூட வந்திருக்கு. என்னோட ஸ்பீடுக்கு நடக்க மாட்டேன். அப்ப ஓய்ந்து 2 அப்பாப்புவேன். என்ன வெங்காயம் குழு உட்காந்து பார்க்க வந்திருக்கேன். அப்பதான் நான் வேகமா மலை ஏறுவேன். என்னது? அப்பா சரிங்க. பயங்கர வேகத்துல ஏறுவோம். நாக்க தள்ளி அவனை 10வது படியில் மயக்கடிச்சு கீழே உழுக வைக்கல. அதுதான் யோக மார்க்கம்னு பேரு. அடக்கி வச்சிருக்கணும். இனியன் அடக்கி வச்சிருக்கிறார். இனியன் எவன் இயற்கை உணவுன்னு பேசிட்டு வர்றான், இயற்கை ஆற்றல்னு பேசிட்டு வரணும். இயற்கை உணவுன்னு பேசுறது எவனா இட்லி திங்க விட்டு தெலுங்கு அவன் தான் சாக பிறந்தவனாச்சு. என்னது? சரிங்க. நீ இயற்கை உணவை பத்தி இயற்கை உணவு என்பது வேறு, இயற்கை ஆற்றல் என்பது வேறு. என்னது? சரிங்க. நான் நிரூபிக்கிறதுக்கு முயற்சி பண்றேன். ஐஐடிக்கு முயற்சி பண்றேன். எப்ப அவனுக்கு மான ரோசை வருதுன்னு தெரியாது. இந்த வீடியோ பார்த்தா மான ரோசை வராதா? இந்த புத்தகத்தை பார்த்தா ரோசை வராதான்னு கேக்குறேன். வரணுங்க வரணுங்க. ஏன்னா அதுக்கு பிரதமர் போய் கையில் கொடுக்க முடியுமா? ஒரு விஞ்ஞானிட்டு கொடுத்து அவன் எடுத்துட்டு போக வேண்டாம். அறிவு கட்ட முண்டங்க எத்தனை விஞ்ஞானிட்டு கையில் கொடுத்துருக்கோம். ஒருத்தனுக்கு மான ரோசை வேண்டாம். சென்ட்ரல் கவர்மெண்ட் சம்பளம் வாங்குற 5 லட்சம் 4 லட்சம் 3 லட்சம் சம்பளம் வாங்குற விஞ்ஞானிகிட்ட கையில புத்தகம் கொடுத்தாச்சு. இதுக்கு மேல நான் என்ன பண்ணட்டும்? வாங்கிட்டே சூத்துக்கடையில் போட்டு வச்சுட்டு நீ வெக்கம் இல்லை உனக்கு? பொதுமக்களுக்கு காட்ட வேண்டாம்? பொதுமக்கள் அப்பாவிகள். அவங்க என்ன பண்ணுவாங்க? அவங்க என்ன நாட்டு சம்பளம் வாங்கிட்டு உட்காந்துருப்பானா? பொதுமக்களுக்கு எளிமைப்படுத்தணும். பொதுமக்கள் நீ படிச்சு இது உண்மைதான் சொல்லணும். அல்லது பொய்ன்னு சொல்லு. அல்லது ஒண்ணு உண்மைன்னு சொல்லு, அல்லது பொய் நிரூபிக்கணும். பொய்ன்னு சொல்லு. இல்லடா. அப்ப பொய்யை நிரூபிக்கணும்னா நீ வாழ்ந்து காட்டணும். ஆமாங்க. அவனே பொய்ன்னு சொன்னா நீ அப்ப லாஜிக் கொடு. பொய்ன்னு சொல்றியா? நீ என்ன எழுதியிருக்கேன்னு கேட்பேன். உன்னோட புத்தகத்தை கொடுன்னு கேட்பேன். உன்னுடைய கட்டுரை கொடுன்னு கேட்பேன். என்னது? ஆமாங்க ஆமாங்க. இப்ப உண்மைன்னு சொன்னா நான் இதை காமிச்சிருவேன். பொய்ன்னு சொன்னா அதுக்கு கட்டுரை கொடு, எழுதி கொடுறா. 50 பக்கத்துல 100 பக்கத்துல எழுதி கொடுறா. 100 பக்கத்துல எப்படி பொய்ன்னு சொல்ற? எதை வச்சு பொய்ன்னு சொல்ற? உனக்கு என்ன அறிவு இருக்குன்னு கேட்பேன். அப்பதான் கேட்பேன் உனக்கு என்ன அறிவு இருக்கு, எதை படிச்சா, ஃபார்முலா எங்க, இது தப்புன்னு சொல்றதுக்கு மூலம் எங்க? திருவள்ளுவர் சொன்னாரா, திருமணம் சொல்றாரா, இல்ல வெளிநாட்டுல அமெரிக்கால எவன் சொன்னா சொல்றா? அவனுடைய தத்துவத்தை நீ படிச்சு அதுல பிஹெச்டி வாங்கியிருக்கியா, ஆராய்ச்சி பண்ணிருக்கியா, எத்தனை நாடுகள் வாழ்ந்திருக்கா, இதுக்கு முன்னாடி என்னென்ன பண்ணிருக்க, அதெல்லாம் கொடு. இப்பதான் இந்த புத்தகத்தை பொய்ன்னு சொல்றியா? ஏற்கனவே கட்டுரை எழுதியிருக்க அந்த பழைய கட்டுரை எல்லாம் கொடு. எங்க படிச்சதை விடுறா. நீ உன்னுடைய கட்டுரையை கூடான்னு கேட்ப. என்னது? உன்னுடைய சொந்த மொழி இருக்கு இல்லையா? அப்ப சொந்த மொழி. இப்ப நான் 6000 வீடியோ போட்டிருக்கேன். ஒருத்தனும் தப்பு சொல்ல முடியும். ஏன்னா இதை படிச்சு காப்பி அடிக்க, நான் இதை படிச்சு வாந்தி தான் எடுக்கிறேன். என்னது? அப்ப இதன்படி நான் இருக்கிறேன். இப்ப சேலஞ்சு பண்றேன். வா நீ சைக்கிள்ல வா, சைக்கிள் எரிக்கலாமா? மிதி இப்ப சர்ன்னு என்ன எவனாலையும் முந்த முடியாது. பட்டினி போட்டே கொண்டு போடுவேன். என்னது? அவனை நீ தேங்காய் பழம் சாப்பிட்டு என்னோட வாட பாக்கல. நீ தேங்காய் பழம் சாப்பிட்டு என்ன சைக்கிள் நீ முந்திடுவேன். நீ சைக்கிள் வச்சுக்கலாம். சைக்கிள் ஓட்டப்பந்தயம் அமுத்து 18 நிமிஷத்துல 1 கிலோமீட்டர் தாண்டிடுவேன். சர்ன்னு போயிடுவேன். அப்படியே நாக்க தள்ளிட்டு வருவேன். நீ தண்ணியே குடிக்க மாட்டேன். வேணும்னே தண்ணி குடிக்க மாட்டேன். என்னது? வேண்டுமே உடம்ப அந்த அளவுக்கு ஒருத்தர் சாக போறதில்ல. 1 மணி நேரத்துல யாரும் சாக போறதில்ல. அப்புறம் அங்க போய் 1 லிட்டர் அடிச்சுக்கலாம். அது வேற. இவனை என்ன இழப்பெடுக்க வைக்கணும். யார என்னோட போட்டி போறவங்களே இழப்பெடுக்க வைக்கணும். அவனுக்கு புத்தி வரணுமா நான் இருந்து காட்டணும்.
வித்தை கத்தவனுக்கு கவலை இல்லை. வித்தை கத்தவனுக்கு கவலை இல்லைங்க. வள்ளுவர் சொல்றாரு, நான் சொல்லல. வள்ளுவர் சொல்ற வித்தை கத்துக்கடா மூணு முடிக்க வித்தை கத்துக்கடா அப்படிங்கிறாரு. அதாவது நத்தம் போல் கேடு அவர் சொல்லி முடிக்கிறேன். அப்ப இந்த வித்தையை வந்து அப்படியே வந்து ராஜீவ் காந்தி சொல்லி தர்றேன். இந்த வித்தையை வந்து விட்டுறாத, சாகர வரைக்கும் விடக்கூடாது. சாவுங்கிறது தானா வரணும். என்னது? தானா வரணும் சாவு. நோவுல வரக்கூடாது. எதுல வரக்கூடாது? அது என்னன்னு தெரியல. வேணும்னா இந்த இயற்கை இவ்வளவு சண்டாளத்தனம் பண்ணுது. ஏன் பசி கொடுக்கணும்? ஏன் எனக்கு வாயிடுச்சு? இவ்வளவு அறிவு இருக்கிற கடவுள் எனக்கு பசி நிறுத்திருக்க வேண்டியதானே? ஒரு 15 வயசு வரைக்கும் பசிக்க வேண்டியதுதான். இப்ப 16 வயசுக்கு வேற பசி எல்லாம் பண்ணிட வேண்டியதுதானே? ஏன் இந்த கடவுள் பண்ணல? நான் கேட்கறேன். கடவுள் மேல நம்பிக்கை இருக்கிறவங்க ரைட்டு. நான் இன்னொன்னு சொல்றேன், இயற்கை மேல நம்பிக்கை இருக்கிற அவருக்கும் கேட்கறேன். பரிணாமத்து மேல நம்பிக்கை இருக்கிறவங்க அவனையும் நான் கேள்வி கேட்கறேன். பரிணாமத்து மேல நம்பிக்கை இருக்கிறவங்க மேலே நான் கேள்வி கேட்கறேன். அப்புறம் இயற்கை மேல நம்பிக்கை இருக்கிறாங்களா அவங்க மேலே நான் கேட்கறேன். கடவுள் மேல நம்பிக்கை இருக்கு அவங்க மேல நான் கேட்கறேன். எனக்கு 15 வயசுக்கு மேல என்ன வெங்காயத்துக்கு பசிக்கணும்? நான் தான் வளர்ந்துட்டேன்ல, கழுதையாட்ட வளர்ந்துட்டேன்ல. என்னது? கழுதையாட்ட வளர்ந்ததுக்கு அப்புறம் எனக்கு என்ன வெங்காயத்துக்கடா சூரியன் அவனாச்சும் கேட்டிருக்கீங்களா? ஒரே செடிக்கு ஒரு செடி இப்ப 6 மாசம் நெல்லம்பயிறு 6 மாசம் தான் அதிகபட்சம். நெல்லம்பயிறு 6 மாசம். 6 மாசம் வரைக்கும் தண்ணி கட்டுறீங்க, உரம் போடுறீங்க. அறுவடை பண்ற அன்னைக்கு எதுக்கடா தண்ணி ஊத்துறீங்க? ஏன்னா அது வளர்ந்துருச்சு. என்னது? அறுவடை தான். அப்ப வளர்ந்ததுக்கு அப்புறம் அறுவடை பண்ணி பயன்பாட்டுக்கு கொண்டு வரணும். அதே மாதிரி நம்ம 15 வயசு ஆயிட்டா அறுவடை பண்ணணும். இதை பயன்பாட்டுக்கு கொண்டு வரணுமே தவிர நீ என்ன தின்னா வளர போறது இல்லை. என்ன தின்னால வளர போறது இல்லை. அப்புறம் என்ன வெங்காயத்துக்கு இட்லி திங்கணும், தோசை திங்கணும், பூரி திங்கணும், பொங்கல் திங்கணும், என்ன வெங்காயத்துக்கு திங்கணும்? என்னைக்காவது யோசிச்சிருக்கிறீங்களா? அதுதான் இனியன். ஏன்னா 16 வயசுக்கு மேல இயற்கை சட்டப்படி உணவே தேவையில்லை. 16 வயசுக்கு மேல தேவையில்லைன்னு இயற்கை சொல்லுது. அந்த 15 வயசு வரைக்கும் அந்த ஆர்கான் வந்து வளராது. அந்த பூப்படையாது, பருவம் அடையாது, பூப்படையாதுன்னு பேரு. அந்த பூப்பை அடைஞ்சு பருவம் அடைகிறதுக்கு பேரு தான் வயசுக்கு வந்துட்டான், மாப்பிள்ளை ஆயிட்டான், பெரிய பையன் ஆயிட்டான் அப்படின்னு சீர் செய்வாங்க இவங்க. அது ஒண்ணுமே கிடையாது. இயற்கை சக்தியில வாழுகின்ற அளவுக்கு தகுதி வந்துருச்சு. குழந்தை பெற்றுக்கிற அளவுக்கு தகுதி வந்துருச்சு. தகுதி வந்துருச்சு. இவன் மாப்பிள்ளை இவன் கல்யாணம் பண்ற அளவுக்கு தகுதி வந்துருச்சுன்னு பேசிக்கா சொல்றது. இந்த மாதிரி தகுதி ஆயிட்டான், அப்ப தனித்து இயங்குற தன்மை ஆயிட்டான் அப்படின்னு பிரிச்சு விடுவாங்க. போய் தனியா போய் செய்யு, தனியா போய் பாடம் படி, இப்படி எல்லாம். இதெல்லாம் ஒரு அடிப்படை. இப்ப நான் என்ன சொல்றேன்னா, இப்ப இந்த கல்வியை வந்து இது குகையிலிருந்து செய்யணும். எங்க இருந்து செய்யணும்? தனி வீட்டுல இருந்து செய்யணும், அல்லது ஒரு குகையிலிருந்து செய்யணும், அல்லது இயற்கை பாதுகாப்பு இருந்து செய்யணும். இதுதான் அடிப்படை. ஆனா இன்னைக்கு நம்ம எங்க குகை இல்ல, இயற்கை பாதுகாப்பு இல்ல, கொஞ்சம் ஒரு 10 சென்ட் இடம் இருக்கணும், அது இல்ல. இருக்கிறது கக்கூஸ் குழி மாதிரி ஓட்ட கட்டிட்டு உட்காந்துருக்கணும். அப்ப என்ன பண்றது? அப்ப வேற வழி இல்லை. தப்பிக்கிறதுக்கு தொட்ட ஒரு வழியே கிடையாது. அப்ப எல்லாத்துக்கும் வாய் மூடிட்டு தப்பிச்சுக்கணும். எல்லாத்துக்கும் பதில் சொல்லிட்டு இருக்க முடியாது. நீ காட்டுல போய் உட்காந்து நீ கோயில் போனாவே குளங்களுக்கு போய் நீ வந்தா யாரும் கேட்க போறது இல்லை. நீ வீட்டுக்கு வந்து கேள்வி கேட்டீங்கன்னா உன்னை பார்க்க வருவாங்க, வேணும்னா போனை பண்ணுவான், அக்கா வருட்டாம்பா, சும்மா அவனுக்கு பொழுது போடுங்கிறதுக்கு நம்மளை வந்து கொள்ளுவான். அவனுக்கு வேலை இல்லாம இருக்கு. நம்ம இங்க கத்துக்கிட்டு இருக்கிற நோய் இருக்குது, நொடி இருக்குது, பிரச்சனை இருக்குது, தலைவலி வயிற்று வலி இருக்குது. இவன் அங்கிருந்து போன போட்ட அக்கா நான் வரட்டாம்பா, எதுக்கு வந்து தொலைய போற நீ? அதை பார்த்தாச்சு இல்லை, 40 வருஷம் ஆக்கி போட்டு பார்த்தாச்சு இல்லை. ஆகையினால இதுதான் நாம செய்ய வேண்டிய வேலை. சரியா? அப்ப உங்களுக்கு சுவாசம் ரெடி ஆயிடுச்சுன்னு அர்த்தம். சுவாசம் ரெடி ஆயிடுச்சு 1%. வேற என்ன? சிறுநீர் எப்படி போச்சு? சிறுநீர் மஞ்சளா போச்சா? இல்ல, அது ஒண்ணும் நான் எப்பயும் போற போல தான். ரொம்ப காலையில எந்திரிச்சு மஞ்சளா போயிருக்குமா? காலையில எந்திரிச்சு முதல் மஞ்சள் பாருங்க, சிறுநீர் அந்த மஞ்சள் 2 நாள் நடந்திருப்ப. இன்னைக்கு இப்ப 2வது நாள் வந்துருச்சு இல்லையா? ஆமா, 2வது நாள் வந்துச்சு. வெளிக்கு எப்படி போகுது? வெளிக்கு எப்படி போகுதுன்னு பாருங்க, நல்லா கவனிக்காது. சாப்பிட்டதுல வெளியே நாசத்தோட வருது. நேற்று சாப்பிட்டது, முந்தா நாள் சாப்பிட்டது, இந்த கீரை காய்கறி வருதான்னு பாருங்க, அதுல கவனிங்க. சரிங்க. இந்த மழை நாத்தம் குறைஞ்சிட்டே வரும். மழை நாத்தம் குறைஞ்சிட்டே வரணும். மழை நாற்றம் குறைஞ்சிட்டே வரணும். மழை நாற்றம் குறையணும், சிறுநீர் நாற்றம் குறையணும், வாய் நாற்றம் குறையணும், சுவாசத்தில் அப்படியே சுவாசம் கூட தெரியணும். இதெல்லாம் மாறணும். மாறிட்டு இருக்குது. பேசிக் 1 மார்க் போட்டாச்சு. இத்தனை 1 மார்க் போட்டாச்சு. கை கால் வலிங்க, இதுக்குமே கை கால் வலிங்க. அந்த துடிக்கிறது என்னாச்சு? எங்க துடிக்குன்னு சொல்றீங்க, என்னாச்சு துடிப்பு? அது துடிச்சிட்டு தான் இருக்கு. எந்த அளவுக்கு துடிக்குது? அதிகமா இருக்குதா, குறைஞ்சிருக்குதா, இல்ல அப்படியே தான் இருக்குதா, அதிகமா இருக்குதா?
அது முன்னாடி இந்த மாதிரி தான் இருக்கு. இன்னும் எதுவும் பெருசா தெரியல. பெருசா ஒன்றும் தெரியல. ம் ம். பெருசா ரெண்டு ஒன்றும் நாள் தெரியல. ஆகும், இல்ல 2 நாள் ஆகணும். பெருசா ஆகல. பெருசா அது ரைட்டு தான். ஆனா அதிகமாகல இல்ல. இல்ல இல்ல. ஏன் அதிகமாகல? நம்ம அதிகமாயிருக்கணும் இல்லை. முதல் நேரம் இதே வந்து சரி, இந்த மருந்து மாத்திரை சாப்பிட்டா அதிகமாயித்தானே போகுது. அதிகமா இந்த மருந்து மாத்திரை சாப்பிடும் பொழுது சாதாரண உணவுல இருக்கும் பொழுது நோய் அதிகமாயிட்டு தானே போச்சு. ஆமா. ஏன் அதிகமாகலன்னு கேக்குறேன். நம்ம இப்பதான் ஆரம்பிச்சிருக்கோம்ல நீர் சிகிச்சை. அதனால இப்ப ஆஹ் கொஞ்சம் கொஞ்சம் குறைய ஆரம்பிக்கும்னு நினைக்கிறேன். குறைய ஆரம்பிக்கிறத இயற்கைன்னு சொல்லிட்டோம். குறைய ஆரம்பிக்கிற இயற்கை சுத்தம் பண்ணாதனால அது அதிகமாயிட்டே போகும். அது மட்டும் இல்ல, புது புது நோய் வரும். இப்ப நீங்க சொல்றீங்களா 50 நோய், அதுல பாத்தீங்க லிஸ்ட்ல அந்த 8 பேப்பர் அனுப்பிச்சிருக்கீங்க. 8 பேப்பர் 5 பேப்பர் 5 பேப்பரா எத்தனை பேப்பர் அனுப்பிச்சிருக்கீங்க? 8 8மே குற்றம் தான் சொல்லுது. அப்ப ஒவ்வொன்றிலயும் 10 குற்றம் சொல்லுது. அப்ப 80 குற்றம். எத்தனை? 80 உள்குற்றம். குற்றம் வெளியே இல்ல, குற்றம் உள்ள இருக்கு. என்னது? உள்ள இருக்கு. அப்ப இங்கதான் ரெண்டா புரிஞ்சுக்கணும். அப்ப 2 குற்றம் இருக்குது, வெளி குற்றம் உள்குற்றம். என்னது? வெளிக்குற்றம் இப்ப நான் என்ன சொல்றேன், வெளி குற்றத்துக்கு நான் வருது, வெளியில ஏற்படுற பிரச்சனைக்கு நான் பதில் சொல்ல முடியாது. உள்ளே ஏற்படுற பிரச்சனைக்கு தான் நான் பதில் சொல்ல முடியும். என்னது? சரி. நீங்க வெளியே போறீங்க அடி வாங்குறீங்க, வெளியே போறீங்க அடி வாங்கி கீழே விழுகிற மேல விழுகிறீங்க, வேலை செய்யறீங்க கீழே அதுக்கெல்லாம் பதில் சொல்ல முடியாது. பிரச்சனை உள்குற்றம் தான். உள்குற்றம் ஏற்பட்டுதான் வரிசையில ஆஸ்பத்திரியில் நிக்கிறாங்க. என்னது? புரியுதா? அப்ப உள்குற்றம் ஏற்பட்டு சாகாம இருக்கிற வழிதான் இது. என்ன பிரச்சனை? உள்குற்றம் ஏற்பட்டு சாகாம இருக்கிற, அதாவது நோபடு சாகாம இருக்கிற, அத வள்ளுவர் சொல்லுவாரே, அறிவாளிகளுக்கு அதிர்ச்சி தருகின்ற நோய் வரலாமான்னு கேக்குறாரு. நான் கேட்கல, வள்ளுவரே கேட்கிறார். அறிவாளிகளுக்கு அதிர்ச்சி தருகின்ற நோய் எல்லாம் வரலாம். உங்களுக்கு அதிர்ச்சி தர நோயின்னு உங்களுக்கே தெரியும். உங்களுக்கு எது அதிர்ச்சி தருதோ அதுதான் உங்களுக்கு நோய். அவருக்கு எது அதிர்ச்சி தருதோ அது. இப்ப எனக்கு என்ன அதிர்ச்சி தருதோ அது என்ற நோய். அப்ப அதிர்ச்சி தான் என்ன காரணம்னா, உங்களை பயப்படுத்துகின்ற, உங்களை அச்சுறுத்துகின்ற, போச்சுரா நம்மளுக்கு வந்துருச்சுரா அப்படின்னு நீங்க உணர்றீங்கன்னா அதுதான் அதிர்ச்சி நோய். சில பேர் ஹார்ட் அட்டாக் அதிர்ச்சியுமா, சில பேரு ஐயோ புற்றுநோய் வந்துருச்சுமா அது அதிர்ச்சி. ஐயோ தலைவலி வந்துருச்சு, ஐயோ கால் வலிக்குது, ஐயோ பல்லு வலிக்குது, ஐயோ கண்ணு வலிக்குது, ஐயோ நரம்பெல்லாம் ஆடுது, ஐயோ வெளிக்கு போக முடியல, ஐயோ ஒண்ணுக்கு போக முடியல. எல்லாமே அவரவர்களுக்கு அதிர்ச்சி நோய். என்னது? அவரவர்களுக்கு அதிர்ச்சி. அதான் சொல்ல, எதிரதாக காக்கும் எதிர்ப்பாற்றலை வளர்த்தி கொண்டால் எழுதுறாரு. எதிர்ப்பாற்றல் வளர்த்தி கொண்டால் எதிரதாக காக்கும் அறிவினாருக்கு இல்லை அதிர வருவதோர் நோய்ங்கிறாரு. எதிர்பார்த்தலை, எதிர்காலத்தில் வரக்கூடிய நோயை, எதிர்பார்த்தலை அல்லது எதிர்காலத்தில் வரக்கூடிய நோயை இப்பவே புரிந்து கொண்டால் அவர்களுக்கு துன்பம் தருகின்ற நோய் வருமா அப்படிங்கிறார். அப்ப என்ன சொல்றாரு? எதிரதாக காக்கும் அறிவினாருக்கு இல்லை அதிர வருவதொரு நோய், அதிர்ச்சி தருகின்ற நோய் வருமான்னு கேட்கிறார். வராதுன்னு தான் சொல்றேன் நான். ஒண்ணுமே இல்ல, பசி தாகத்தை கட்டுப்படுத்த சொல்லிட்டாரு. என்னது? பசிதாகத்தை கட்டுப்படுத்த அப்படிங்கிறது வள்ளுவர் சொன்னது. அந்த வள்ளுவர் அதுங்கதான் யோகிகள், அவங்கதான் பரிணாம அறிவியல்வாதிகள். வெள்ளைக்கார முண்டங்கள். இப்ப இங்க இருக்கிற இங்கிலீஷ் டாக்டர்களோ மருந்து கொடுக்குற எவனுமே, இங்கிலீஷ் டாக்டரும் சரி மருந்து கொடுக்குற எவனுமே பரிணாம அறிவியல்வாதிகள் கிடையாது. யாரு? அவங்க இல்லைங்க. இப்ப இயற்கை உணவை பத்தி பேசுறவங்க பரிணாம அறிவியல்வாதி கிடையாது. லேகியத்தை பத்தி பேசுறவங்க பரிணாம அறிவியல்வாதி கிடையாது. எவன் மருந்து கொடுக்குறானோ அவன் பரிணாமவாதிகள் அல்ல. அப்ப திருவள்ளுவர் என்ன கண்டுபிடிக்கிறாரு? அந்த வயிற்றுல சுரக்கிற ஜீர நீர் தான் ஆளை சாகடிக்குதுங்கிறார். அவர் கண்டுபிடிச்சார். கண்டுபிடிக்கல, இருக்கிற உண்மையை எழுதுறாரு. ஏன்னா அது வாழைய இருக்கிற பிரச்சனையை தான் உணர்ந்து அந்த மிகனும் குறையினும் நோய் செய்யும் அப்படின்னா அந்த ஜீர நீர் சுரந்தாலே மரணம் உறுதின்னு எழுதுறாரு. மரணம் எப்படி வரும்? உடனே வராது. என்னது? மரணம் உடனே எப்படி வரும்? பல சித்திரவதைப்பட்டுதான் சாகணும். நீ பண்ண தப்புக்கு சும்மா தண்டனை கொடுப்போமான்னு கேக்குறேன். அவனை சித்திரவதை பண்ணி சாக வேண்டாம். நீ எப்படி? கொஞ்ச நஞ்ச சித்திரையில பல விதமான மன அழுத்தத்துக்கு ஆகணும். மன அழுத்தம் கொஞ்சத்தை மன அழுத்தமா வரும். ஒரு நோய் வந்துட்ட கொஞ்சத்தை கவலைப்படுறீங்க. அடேங்கப்பா, உலகத்தவே தலையில் வச்சுமே எனக்கு தான் வந்திருக்கு இந்த நோய், மத்த உலகத்துல யாருக்குமே இல்லை.
அப்படி நீங்க கற்பனை பண்றது. உலகத்துல யாருக்குமே வராதோ எனக்கு வந்துருச்சுமா, அதெல்லாம் ஒரு அளவும் கிடையாது, எல்லாத்துக்கும் ஒரே மாதிரி தான். எல்லாத்துக்கும் ஒண்ணுதானே. ஒரே மாதிரி தான். நீ என்ன நினைச்சுக்கிறது, ஐயோ எனக்கு இந்த நோய். இப்ப கேட்கற அவர் நேத்து, ஐயா உங்களுக்கு அந்த துடிக்கிறப்போ உங்களுக்கு சதை கரைஞ்சுதாங்கிறாரு. ஏ உனக்கு கரையெல்லாம் அவரு கரையாம இருக்கலாம். அவர் சொல்லிட்டாரு, உன்னை கவலைப்படாதுன்னு போயிட்டாரு. அவர் உன்னை கவலைப்படாது போயிட்டாரு. அவர் சொன்னாரு எனக்கு உடம்புலாம் துடிக்குதுனாரு. இப்ப இந்த துடிப்பெல்லாம் போயிடுச்சு. 5 பாயிண்ட் வந்து 4:45 5க்கு வந்தாச்சு, நல்லா போச்சுன்னு போயிட்டாரு. இப்ப கூட கூப்பிட்டு அடிச்சாரு. அவரே வேலையில் இருப்பாரு தெரியுது. அப்ப வேலைக்கும் போயாச்சு. என்னது வேலைக்கும் போய் வேலைக்கு போயிடுச்சு. வேலைக்கும் போயாச்சு. இப்ப நான் சொன்னேன், செய்ய எப்ப வரும் வா, ஒன்னும் பிரச்சனை இல்லை. ஏன்னா கெட்டு போனா எப்படி ரிப்பேர் ஆகுதுன்னு தெரியுதுல, தெரியும். தெரியும். அந்த உணர்வு வர்ற வரைக்கும் தான் நாம இதை பண்றோம். சரியா? அப்ப ஒரு சில தாவர நிலையில் இருந்து 7ஆம் நிலை வருகின்ற பொழுது ஒரு மனிதனை இந்த இயற்கையானது அவனை தெய்வமாக மாற்றுகிறது அல்லது அவனை மருத்துவராக மாற்றுகிறது. ஒண்ணு இல்ல, நீங்க எவ்வளவு நேரம் நீர் பயிற்சி இருக்கிறீங்களோ அந்த அளவுக்கு நன்மை கிட்டும் அப்படிங்கறது அறிவியல். சரி. அதுல எந்த இடத்துல சொல்றாருன்னு கேட்டீங்கன்னா, எந்த அளவுக்கு நீங்கள் நீரை அருந்தி இருக்க உற்ற நோய். இதற்கு அவரே பதில் சொல்லுகிறார். திருவள்ளுவர் சொல்லுகிறார், நீங்கள் கேட்கக்கூடிய கேள்வி, எப்படி ஜீரண நீரை நிறுத்துவது, எப்படி மரணத்தை வெல்லுவது? மருந்தேற வேண்டாமம் யாக்கைக்கு அருந்தியது அற்றது போற்றி உனின். அருந்தியது அற்றது என்ற இரு வார்த்தைகளுக்கும் தண்ணீரை மட்டுமே குறிக்கும். அதாவது அருந்துவதும் அற்று போவதும் தண்ணீரை மட்டுமே குறிக்கும். நீங்கள் பால் சாப்பிட்டாலோ அல்லது ரசஞ்சோறு தின்னாலோ அல்லது தேநீர் குடிச்சாலோ அல்லது மோர் குடிச்சாலோ எல்லாம் பானம் தான். ரசம் ஒரு பானம் தான். எல்லாம் பானமே தவிர நீர் கிடையாது. இல்லது எல்லாமே பானம் தான், எது நீர் கிடையாது. ஏன்னா அந்த பானம்ங்கிறது பல வகையான விஷ உப்புகள் கலந்தது. பல வகையான நேற்று கூட அந்த ஒரு பொண்ணு என்கிட்ட பேசினாங்க, அவன் ஹோமியோபதி. பாத்தீங்களா, 25 கிலோ குறைச்சு கரெக்டா இருக்கிறாங்க. அவங்களுக்கு கண்ணுல கண்ணாடி போட்டிருக்காங்க. பாத்தீங்களா, கண்ணுல உப்பு இருக்கு. கண்ணுல சரி. அப்ப அந்த உப்பை நான் எடுக்கணும். நேர்ல வர சொல்லி இருக்கேன். இங்க திருப்பூர் தான். இப்ப தொழில் பண்றது இல்ல. அந்த ஹோமியோபதி விட்டுட்டாரு. அங்க சென்னை பண்ணி திருமணமானங்காட்டி குழந்தை இருக்குங்காட்டி நிறுத்தி இருக்காங்க. இங்க குடி வந்துட்டாங்க. சொன்ன சில காரணம்லாம் சொன்னாங்க. பரவாயில்ல, இப்படியே இருங்க, இனி இந்த வைத்தியம் வீட்டுல இருந்தா பண்ணிக்கலாம், இனி டிஸ்பென்சரி பண்ண தேவையில்லை, நாம வீட்டுல இருந்து டிஸ்பென்சரி தொடங்கலாம், அதாவது மருத்துவம் தொடங்கலாம், அது ஆலோசனை பண்ணிக்கலாம், நீங்க வாங்கன்னு சொல்லியிருக்கேன். அப்படி வந்தாங்கன்னா நான் என் பொண்ணுகிட்ட சொல்லிட்டே இருக்கேன், நீ இங்கிலீஷ்ல பண்ண. அந்த பொண்ணோட இங்கிலீஷ் தெரியுமா, கொஞ்சம் பேச தெரியும்னாப்புல. நல்லா இங்கிலீஷ்ல பேசி பழகிட்டீங்கன்னா பெரிய பெரிய இன்ஜினியர் எல்லாம் வந்து வைத்தியத்துக்கு பண்ணிக்கலாம். நீங்க உங்களுக்கு தேவையான பணம் வீட்டுல வந்து கொட்டிடுவானுங்க அவனுக்கு. வேணுங்கிற பணத்தை கொட்டிட்டு வேணுங்கிற பணத்தை. ஆமா, ஆங்கிலம் தெரிஞ்சுன்னா ஆங்கிலம் தெரிஞ்சுன்னா இந்தியாவில் இருக்கிற எல்லாரும் வந்துருவான். என் பொண்ணு அதுதான் பயிற்சி கொடுக்குற. இப்ப நல்லா அருமையா போய் இங்க போயிட்டு வந்துட்டாங்கல்ல, எங்க தேராம்பேட்டை இங்கிலாந்து தூதரகத்துக்கு போயிட்டு வந்தாச்சு. இங்கிலாந்து தூதரகத்துக்கு போய் பேசிட்டு வந்தாச்சு. இப்ப இங்கிலீஷ் தெரியாம எப்படி உள்ள போவீங்க? இங்கிலீஷ் கத்துக்கிறதுக்கு நான் 50,000 செலவு பண்ணேன். இங்கிலீஷ் கத்துக்கிறதுக்கு மட்டும் 34,000 செலவு பண்ணேன். ஒரே சப்ஜெக்ட். அந்த 6 மார்க் எடுக்கிறதுக்கு 34,000 செலவு பண்ணேன். 6 மார்க் எடுக்கிறதுக்கு மொத்தம் 7 மார்க் எடுக்கணும். 6 எடுத்துட்டாங்க. 9 எடுக்க முடியாது. 9ன்னு ஒண்ணு கணக்கு வச்சிருக்காது. யாருனாலும் அவன் சொந்த நாட்டுக்காரனே எடுக்க முடியாது. இங்கிலீஷ் பேசுற நாட்டிலேயே எடுக்க முடியாது. அது மாதிரி அவன் 6 வச்சிருந்தா போதுன்னு 6 வாங்கிட்டாங்க. 6 வாங்கியாச்சு. இப்ப நானும் 2 பேர் பேசி பழங்க. அது சீக்கிரம் வந்துருங்க. அதெல்லாம் ஒரு மானகட்ட மொழி. இங்கிலீஷ் வந்து ஒரு மானகட்ட மொழி. இங்கிலீஷ் மான வெக்க சூடு சொரண, அது ஒரு ஊதாரி மொழி. என்ன மொழி? ஊதாரி மொழி. அதை படிச்சுன்னா அறிவும் வராது. அதை படிச்சா அப்புறம் இங்கிலீஷ் படிக்கிறப்ப இங்கிலீஷ் படிச்சும் போற அப்புறம் ஆரோக்கியத்தை கொடுக்கணும். நான் கேட்கறேன், இப்ப இங்கிலீஷ் படிச்சப்ப ஆரோக்கியத்தை கொடுக்கணும் இல்லையா? இப்ப இங்கிலீஷ் படிச்சவன் இங்கிலீஷ் படிச்சுட்டு அலோபதி படிச்சுட்டு வர போற நோயை குணமாக்க முடியாதுன்ட்டான். நோயை குணமாக்க முடியாது. நான் தமிழை படிச்சு நோயை குணமாக்குறேன். யார் பெரியவன் தெரியுதா இல்லையா? இதுலதான் நோயை குணமாக்குறவன் தான் மனிதன். நோயை குணமாக்குறவன் தான். இதுதான் பரிணாம அறிவியல் உண்மை. இப்ப புரிய சொல்லி முடிச்சுக்கிறேன். ஒரே நிமிஷம். அருந்தியது அற்றது என்ற இரு வார்த்தைகளும் தண்ணீரை குறிக்கும். அப்ப எது சாப்பிட்டாலும் குற்றம் தான். நீங்க இந்த லட்டு சாப்பிட்றீங்களா, பேரிச்சம்பழம் லட்டு சாப்பிட்றீங்க இல்லையா, அதை வந்து அந்த 4 மணி வரைக்கும் என்ன பண்ணீங்க, நீரை அறிந்து அதுல இருக்கிற விஷயத்தை வெளியெடுக்கணும். புரியுதா ராஜீவ் காந்தி?
சரி. நீங்க சாப்பிட்டா எதுக்கு இடைவெளி கொடுக்குறேன்னா நல்லா புரிஞ்சுக்கணும். எதுக்கு இடைவெளி கொடுக்குறீங்கன்னா, அதுக்கப்புறம் நீர் அருந்துறப்ப இந்த பேரிச்சம்பழத்துல இருக்கிற அதுல இருக்கிற சர்க்கரையில இருக்கிற பேரிச்சம்பழத்துல இருக்கிற வேர்கள் இருக்கிற விஷத்தையும் இந்த தண்ணீர் கூட்டிட்டு வந்துரும். சாப்பிட்ட மாதிரி இருக்கும், எடுத்த மாதிரி இருக்கணும். போன மாதிரி இருக்குது, வந்த மாதிரி இருக்கணும். சாப்பிட்ட மாதிரி இருக்கணும், ரத்தத்தில் இருக்கக்கூடாது. என்னது? சாப்பிட்ட மாதிரி ரத்தம் இருக்கும். இதுதான் புத்திசாலித்தனம். சாப்பிட்ட மாதிரி இருக்கணும், ஆனா ரத்தத்துல காட்டக்கூடாது. அப்ப ரத்தத்துல காட்டக்கூடாது, தண்ணி குடிச்சு வெளியேற்றிடுறது. அப்ப மனதை ஏமாத்திட்டு உடம்ப சரி பண்றது. மனதை ஏமாத்தி என்ன பண்றது? உடம்ப சரி பண்றது. அங்க மனதையும் உடம்பு ஏமாத்தணும், உடம்பையும் சரி பண்ணணும். அப்ப ரெண்டையும் ஒரே நேரத்துல ரெண்டு டபுள் கேம் ஆடுறோம். சாப்பிட்டாச்சு. அதெல்லாம் திருப்பியா கேட்டா நல்லா எனக்கு பேரிச்சம்பழம், வேர்க்கல்ல, அப்புறம் சர்க்கரை, ஹை புரோட்டீன். இது சயின்டிபிக்ல பார்த்தா ஹை புரோட்டீன். இது என்னது? வெரி ஸ்ட்ராங் ஃபுட். என்னது? வெரி இதை சாப்பிட்டு சம்டி அடிக்கலாம். என்னது? சரிங்க சரி. நீ ஒண்ணு வேண்டாம், 100 கிராம் வேர்க்கல்ல, 100 கிராம் சர்க்கரை போட்டு மிக்சியில அடிச்சிட்டு சாப்பிட்டு போட்டு தண்ணி குடிச்சிட்டு அடிச்சு பாருங்க, சம்டி அடிக்கலாம். அவ்வளவு வஜ்ரமா மாறி விடும், அவ்வளவு கிக்கு எறியும், அவ்வளவு அதனாலதான் வேர்க்கல்ல உருண்டை சாப்பிட சொன்னாங்க குழந்தைகளுக்கு. இது தமிழர்களுடைய அருமையான கண்டுபிடிப்பு. தமிழர்களுடைய அருமையான கண்டுபிடிப்பு தான் வேர்க்கல்ல. இப்ப நான் என்ன பண்ணிருக்கேன்னா அதோட சேர்த்து இன்னொரு ஐடியா பண்ணேன். பேரிச்சம்பழத்தை உள்ள போட்டேன். போட்ட உடனே அது சூப்பர் வேலை செய்யும். இது நான் டிசைன் பண்ணது. இது யாரு சொன்னாங்க தெரியுமா? ஜெர்மனுக்காரர் தான் முதல்ல சொன்னாரு. அதை புரிஞ்சிட்டு நான் என்னடா சொல்றாரு அப்படின்னாரு. அவர் சொல்றாரு, ட்ரை ஃப்ரூட்ஸோட நெட்டு சேர்த்து சாப்பிடுங்கன்னு எழுதியிருக்காரு புத்தகத்துல. உலர் பழம், ட்ரை ஃப்ரூட்ஸ்னா உலர் பழத்தோட நீங்க நட்டுனா வேர்க்கடை, நட்டுனா எது வேணா வச்சுக்கலாம். எண்ணெய் சேர்த்து உள்ளது நட்டு. நமக்கு எது சீப்பு? வேர்க்கடலை தான். நாம எப்படி பாதாம் பருப்பு வாங்கி சாப்பிட முடியுமா? அது கையில 1000 ரூபாய்ங்க. என்னடா கதை விடுறீங்க? அவர் சொல்லிட்டாரு எல்லாமே ஒரே குட்டையில் ஊர்ல மட்டைன்ட்டார். யாரு? டாக்டர் அராடு. எல்லாமே ஒரே குட்டையில் ஊர்ன மட்டை தான். எண்ணெய் வித்துக்கள், எனி கைண்ட் ஆஃப் எண்ணெய் வித்துக்கள், எந்த எண்ணெய் வித்து இருந்தாலும் சரியே, அது நேரா சாப்பிடாதீங்க. அதோட உலர் பழத்தை வச்சு சாப்பிடுங்க. நம்ம நாட்டு எது பழம் மலிவா கேட்டீங்கன்னா பேரிச்சம்பழம் கிலோ 100 ரூபாய்க்கு 150 ரூபாய்க்கு விற்குது. இருக்கிற லைன் எடுத்து சீப். அவன் தயாரிக்கிறது இல்லை, எங்கே அரபு நாட்டுல இருந்து வாங்கிட்டு வரான். 150 ரூபாய்க்கு கொடுக்குறான். இப்போ 1 கிலோ 150 ரூபாய் 160 ரூபாய்க்கு கொடுக்குறேன். இதை விட என்ன வேணும் நமக்கு? அதை வாங்கி சாப்பிடுங்க. மறுபடியும் 4 மணிக்கு பேசணும். சரியா? நன்றி.